வயசு இங்க வா, என்ன பண்றான் பாருங்க. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இது வேணுமா உனக்கு? வேணாம். நீ வேணும்னு சொல்லு, நான் சொல்றேன் கொடுக்க முடியாதுடா. வேணுமா உனக்கு? இப்பதான் ஆமா ஒரு தொட்டில பாத்துட்டு நிலனுக்கு தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில பார்த்து சொன்னான். இங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. எல்லாருமே இந்த பக்கம் என்னடா ஒரே வீடியோல எல்லாரும் வரீங்கிற ஆச்சரியம் பல பேருக்கு இருக்கும். ஏன் எங்களுக்கே இருக்கு. ஆனா அது ஸ்பெஷல் அக்கேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த 2 குட்டிஸ்ல ஒரு குட்டிக்கு பர்த்டே வருது. ஆனா அந்த ஒரு குட்டிக்கு வாங்கும் போது இன்னொருத்தன் வந்து பெருந்தன்மையா வந்து அவங்களுக்கு எங்க சட்டையே பிடிப்பான் அப்ப எனக்கு அப்படிமா. 2 குட்டிஸ்க்குமே வந்து பர்த்டே கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டிக்கு தான் பர்த்டே கிஃப்ட் வாங்கலாங்கிற பிளான்ல வந்து வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி 2 பேருக்கும் வந்து ஸ்பெஷலா வாங்கி கொடுக்கணும். எங்க வாங்கி கொடுக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் தான் இப்ப நாங்க நிக்கிறோம். டி நகர்ல லிட்டில் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்படி இந்த லிட்டில் பாஸ்ல எங்க லிட்டில் பாஸஸ்க்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அண்ட் அவங்கள ஏன் பல பேர் எங்கள்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய ஐட்டம்ஸ், பிரீமியமான ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு காட்ட போறோம். அதுல இவங்களுக்கு பிடிச்சதை அவங்களே சூஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் தொடர்ந்து வீடியோல பார்க்க போறீங்க. கண்டிப்பா நிச்சயமா ஃபன்னா இருக்க போகுது. ஏன்னா அவ்வளவு அட்ராசிட்டிஸ் இவங்க 2 பேரும் கிடையாது, கூத்து அந்த பெரிய குட்டிஸும் பண்ண போறாங்க. சோ இது நிலன் நவிலன் பர்த்டே ஸ்பெஷல். ஒரே நேரத்துல வந்து கிட்டத்தட்ட 100 விதமான டாய்ஸ பார்த்தோன்னே அவங்களுக்கே புரியல. அவனுக்காச்சும் பரவாயில்ல, பிறந்த நாளைக்கு கிஃப்ட்னு ஒண்ணு தெரியுது. இவனுக்கு அது தெரியாமையே இது வேணுமா? அது இது அதுவும் வேணுமா? இது இங்க பாரு, நீல நவீன இங்க பாரு, அதுவும் வேணுமா? அட்டு எனக்கு என்னன்னா, இப்போ ஒருத்தர் இந்த ரேக்லாம் பாத்துருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தாலும் வச்சுக்கோ, அங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. தம்மா துண்டு குட்டிக்காருக்கே இப்படி. எது வேணும் உனக்கு? அதுதான் வேணுமா? ஆக்சுவலி அது அவராதான் செலக்ட் பண்ணுவாரு. நம்ம சொல்ற கார்ல உட்கார மாட்டாரு. இப்ப இதுன்னு சொல்லிருக்காருல, சரி ஓகே இங்க போனா அடுத்து அங்க போவாரு. என்ன தெரியுமா அதுல ஸ்பெஷாலிட்டி? பென்ஸ் ஆடி எல்லாமே லோகோ அவங்க கிட்ட இருந்தே வந்து ஆத்தரைஸ்டா வாங்கிக்கிறதுனால இவங்க லோகோ யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, சோ அதனால இவர் வந்து குவாலிட்டி மட்டும் பார்க்கல, இவர் என்ன பிராண்ட்னு பார்த்து எல்லாம் பார்க்கறாங்க. ஆமா, எல்லாமே வந்து ஐஎஸ்ஐ முத்திரையோட குவாலிட்டியா இருக்குது. குழந்தைங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன கிஃப்ட் வேணும்? இதான் கிஃப்டா? என்னது? ஏரோப்ளேன் வேணுமா? கிஃப்ட் ஏரோப்ளேன் வேணுமா? ஏரோப்ளேனா? எங்க லெவலுக்கு கார், பைக், கிரீன் ஏரோப்ளேன். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். இந்த இடம் வந்து எனக்கும் சரி நிலனுக்கும் சரி பார்த்தோனே அட்ராக்டிவா இருந்துச்சு. நானா வந்து சூஸ் பண்ணிருக்கேன். முதல் கிஃப்ட் பெரிய கிஃப்ட் சூஸ் பண்ணிருக்கேன். அவன் கிஃப்ட்லாம் சூஸ் பண்ணல. அவன் போன்னு பார்த்தான், அந்த பக்கம் பிளாக் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. சரி ஓகே. ஓகேடா. ஆனா இது குட்டி பாப்பா பெட் அப்படினு நினைச்சு தான் நானும் கிட்ட வந்தேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படி பாத்தீங்கன்னா, குட்டி பாப்பால இருந்து பெரியவங்க வரையும் இத வந்து ப்ளே ஏரியாவும் யூஸ் பண்ணலாம், ஸ்லீப்பிங் பெட்டாவும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஏய் இன்னொரு உள்ள நாங்க பயந்துட்டியா, உள்ள போய் நாங்க ஒளிஞ்சிடலாம். என்னடா உள்ள போய் ஒளிஞ்சு விளையாடுவோம்டா. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப குட்டி பாப்பாக்கு அதுல படுக்க போடலாம். இவன மாதிரி வளர்ந்த பாப்பாக்கு இதுக்குள்ள இப்படி உட்கார்ந்து வச்சு சேட்டை பண்ண வைக்கலாம். வெளில வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ யாரு யாரு வேணும் உனக்கு? தம்பி போய் இறக்கி விடுங்க. தம்பி இறக்கி விடுங்க. கிளாப் பண்ணு தம்பி, கிளாப் பண்ணு. சோ கூண்டுக்குள்ள இந்த சிங்கரும் அடைபட்டு விட்டாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து என்ன மேட்டர்னா,
ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. குழந்தைங்கும் போது நம்ம நிறைய சேஃப்டி எதிர்பார்ப்போம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில சேஃப்டியாவே பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா இன்னொன்று என்ன பாத்தீங்கன்னா, குழந்தைக்குன்னு வாங்குறத குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியாது. பட் இதை மல்டி பர்பஸா குழந்தைக்கு வாங்கிட்டு அவன் வளர வளர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க 2 பேருக்கு ஒரு நல்ல பர்த்டே அவுட்ஃபிட் வாங்கணுங்கிறது. நிறைய ட்ரெஸ்ஸஸ் சஸ்பெண்டர் மாடல் இருக்கு, கோட் மாடல் இருக்கு, வேஸ்ட் கோட் மாடல் இருக்கு, அந்த போட்டை வச்சு கியூட்டாலாம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து கேர்ள் லேடிஸ்க்கு தான் நிறைய ஆப்ஷன் இருக்கு. நிறைய கடைக்கு போய் நாங்க ஃபீல் பண்ணுவோம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக் வேஸ்ட். ஸோ இது வந்து 100% ஆர்கானிக் காட்டன் அண்ட் யூவி ப்ரொடெக்டட். ஸோ வந்து ஏதாவது ஒரு இச்சிங் சென்சேஷனோ இல்லை ரேஷஸ் வரதோ இல்லை தடிப்பு அந்த மாதிரி விஷயங்களோ வந்து இல்லை 100% வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. மற்றதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுவும் ரொம்ப க்யூட் பிரிண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கேப், அந்த குட்டி அந்த மிட்டன் செட் இருக்குது, அப்புறமா ஜப்லாஸ் இருக்குது, அண்ட் இது என்ன அந்த லங்கோட் லங்கோட்ஸ் இருக்கு, ஷார்ட் டைப்ஸும் இருக்கு, டைப் டைப்ஸும் இருக்கு. ஸோ இதுலயும் எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. மஸ்லின் டவல்ஸ் இருக்கு, ராப்ஸ் இருக்கு. கடைசியில சாய்ஸ் நம்மகிட்ட கொடுத்தாங்க, என்ன பண்றது? விலங்கு இந்த மாதிரி வாங்கலாமா? சங்கியா நிறைய கலர்ஸ் இருக்கு. ஷூ வாங்கலாமா? இதெல்லாம் பார்த்தாங்க அப்படி டான்சர்ஸ் அது பெருசு ராஜா, பெருசு குட்டி கேட்டு வாங்கி தட்டுமா? வைஷாலி, மக்களுக்கு நிலனுக்கு ஷூ எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. நிலன் வந்து ஒரு ஷூ பைத்தியம். எப்படின்னா, இப்போ இந்த கடையில இருக்க எல்லா ஷூலையும் ஒரு செட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவான். இங்க க்ளோத்ஸ் மட்டும் இல்லைங்க, ஒரு குழந்தை பிறந்தோடனே நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையா இருக்கும் அப்படின்றது எல்லாமே இங்க மேக்ஸிமம் இருக்கு. குழந்தைய வந்து தூங்க வச்சு, இப்போ மேக்ஸிமம் ஒர்க்கிங் மதர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வந்து ஒருத்தவங்க இருந்து இந்த தொட்டிலாட்டுற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸி பண்ணிக்கிறதுக்காக பவர் அடாப்டபிள் ஆட்டோமேட்டட் இந்த ஸ்விங் சிஸ்டம் இருக்கு. குழந்தைய படுக்க வச்சு தூக்கம் பண்ணலாம். பாட்டி ட்ரைனிங் சீட்ஸ் இருக்கு, பேபி கேரியர்ஸ், அப்புறமா இன்ஃப்ளேட்டபிள் பாத்டப். ஸோ அந்த இன்ஃப்ளேட்டபிள் பாத்டப் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மடிச்சு வச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்களேன், இது கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ரஷ் வேற செம கியூட்டா இருக்கு. ஸோ நம்மளுக்கு பாடி ட்ரைனிங் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவையான விஷயங்களா இருக்கு. நாங்களும் இந்த மாதிரி பாடி ட்ரைனிங் சீட்ஸ் வச்சு தான் நாங்கள் நிலநவலுக்கும் அதெல்லாம் பண்ணோம். ஸோ இந்த காலத்து ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் மஸ்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், கலர் காம்பினேஷன்ஸ், விதவிதமான டைப்ஸ் அதுலயே வந்துட்டு ஆப்ஷன்ஸ். பாத்டப்லயும் கியூட் பிரிண்டட் ஒன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன வேணும்? தண்ணி இல்லையா? தண்ணி வா குளிக்கிற இடத்துல நான் உட்காந்துற. தண்ணி எங்க? வா. அண்ணன் கிட்ட தண்ணி இருக்கா? இல்ல, அண்ணன் கிட்டயும் தண்ணி இல்ல. அண்ட் இங்க வந்து வாக்கர்ஸ் இருக்கு. வாக்கர்ஸே வந்து 2-in-1 யூஸ் பண்ற மாதிரியான வாக்கர்ஸ். அசின் குழந்தை வந்து பிறந்ததுல இருந்து ஒரு 3-4 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மல்டி பர்பஸா இங்க வந்து ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஸ்ட்ரோலர்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்ட்ரோலர்ஸ்ல வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க சொன்னாங்க. இதுல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்ட்ராலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஈஸி டு கேரி, லைட் வெயிட்டா இருக்கு. இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 22 kgs வரையும் இதுல தாங்குவோம். பேபிஸ் பிறந்ததுல இருந்து 22 kgs வரையும் தாங்குவோம். ஸோ நியூபார்னா இருக்கும்போது படுத்துட்டு வச்சுக்கிறது, அப்படியே ரைஸ் பண்ணி கொஞ்சம் வளர வச்சுக்கலாம். அண்ட் இதை வந்து 2 ஸ்ட்ரோக்ல மடிச்சு இப்படி நம்ம கையில பொட்டி மாதிரி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு அதெல்லாம் கேட்கவே. எப்படி ஓட்டணும்? ஓட்டு. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. மக்களே, நாம இவனுக்கு ஏதாவது குட்டியா ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா இவரே சூஸ் பண்ணிருக்காரு. எனக்கு மேல ஒரு இதான் சூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரைட்டு, பாப்போம். பிடிச்சிருக்காடி? உங்களுக்கு பிடிச்சிருக்காது? அதாவது எல்லாத்தையுமே இவர் ட்ரையல் பார்த்துட்டு இருக்காரு. போங்க, ரைட்ல போங்க, அப்படியே போங்க, ரைட்ல போங்க, அப்படியே லெஃப்ட்ல போங்க. நான் பார்த்தோன்னே வேண்டது என்னன்னா, அப்படியே நவீனோட மினியேச்சர் மாதிரியே இருக்குது. ஸோ இவருக்கும் நவீனுக்கும் 7 வித்தியாசங்களை கரெக்ட் பண்ணி கீழே யார் மென்ஷன் பண்றீங்களோ அவங்களுக்கு 5 பவுன் சங்கிலியை வந்து அருண் வழங்குவாரு. என்ன நவீன்? மேட்சிங். அவனை காட்டு, திருப்பி காட்டு நவீன் கிட்ட. எப்படி இருக்கு? அங்க பாத்தியா பெரிய கார்?
அது பார்க்கலாமா? அது பார்க்கலாம். அது வந்து எடுங்க. என்ன காட்ட போறீங்க? அந்த கார் பார்க்கலாமா? அது என்ன கார் அது? தம்பிக்கு பெரிய கார் பார்க்கலான்னு இருக்கோம். அண்ணன் ஒரு சின்ன கார் இருக்கு. இது யாருக்கு? குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கீழே பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சரி, இந்த ஃப்ளோர்ல வந்தா பெரியவங்களுக்கே இருக்கு. ஓகே, அதனால நமக்குள்ளேயே ஒரு குழந்தை மனசு இருக்கான். சோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு யோசிச்சுக்கிறேன். இப்போ ஓட்ட போறேன்னு என்ன சொல்லாத, ஓட்டுதான் புரியா? மக்களே, தூம் மச்சாலே அவங்களுக்கு தான் போட்டோம். இது எனக்கே நான் போட்டுக்கிறேன். வயசு இங்க வா, என்ன பண்றான் பாருங்க. ஏய், முதல் போட்டு தான் வாங்குவீங்களா? அப்போட டபுள் சரியா? ஹலோ ஹலோ, நாளைக்கு ஃபீல் பண்ணுவோம். ஏய், நீ தள்ளி தான் நான் பொண்ணுங்கிற கட்டாயம் கிடையாதா? எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்குது, நானே போய்ப்பேன். இது வேணுமா உனக்கு? வேணாம், நீ வேணும்னு சொல்லு, நான் சொல்றேன் கொடுக்க முடியாதுடா. வேணுமா உனக்கு? அவனுக்கு வேண்டிய காரை அவன் சூஸ் பண்ணி. அடுத்த வருஷம் என் பிறந்த நாள் கிஃப்ட் இதுதான். மக்களே, நான் விளையாண்டு வரும்போது என்னை பார்த்து எல்லாரும் வந்து சிரிச்சாங்க. அதுவும் முக்கியமா வைஷாலி, என்ன இவ்வளவு வளர்ந்துட்ட இன்னுமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வாங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னு. என்ன பண்றீங்க? எனக்கு ஓட்டணும், நீங்க மட்டும் தான் ஓட்டுங்களா? எனக்கு பர்த்டே வருது, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டீங்களா? நீ வராமலும் என்னால போக முடியும் பக்கறியா? மக்களே, குழந்தைங்களுக்கு வாங்க வந்துட்டோமா இல்ல குழந்தைங்களோட அம்மாங்களுக்கு வாங்க வந்துட்டோமான்னு எனக்கு தெரியல. சரி, ரைட்டா. மக்களே, நான் திருப்பியும் சொல்றேன், குழந்தைகளுக்காக மட்டும் தான் இங்க வந்தோம். பட் இங்க வந்து பெரியவங்களாகிய எங்களுக்கும் நிறைய விஷயங்களை வந்து ஆசைகள் தூண்டுற அளவுக்கும் விளையாட்டு பொருட்களை கண்கவர் காட்சி மாதிரி காமிச்சு மயக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு மேட்டர் தான் இப்ப நடக்க போகுது. இப்ப எனக்கு பின்னாடி ஒருத்தவங்க ஒளிஞ்சு நிக்கிறாங்க. அவங்க வேற லெவல்ல ஒரு சாகசம் பண்ண போறாங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு 3, 2, 1 இதுக்கு முன்னாடி இது ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் ஆக்சுவலா ட்ரை பண்ணதே இல்ல. அதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இது எப்படி ஓட்டுறாங்க குட்டி குழந்தைங்களா இது பண்ணி நான் பாத்திருக்கேன். பட் நான் பண்ணது இல்ல. சோ இங்க இது பெரிய சைஸ்ல இருந்தது, எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. இப்பதான் கத்துக்கிட்டேன் இதை எப்படி டிரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இதான் அந்த சூர்யா வந்து பூமிகா நான் பண்ணுவாங்கல, அந்த சைஸ் ஸ்டாண்ட் எடுங்க. அந்த மாதிரி இதை நம்ம எடுத்து சைஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஓகே, நான் வந்து 3, 2, 1 சொல்லி இப்படி பண்ணனும்னா நீ இப்படியே ஓட ஆரம்பிக்கணும். 3, 2, 1 and go. யோ அஸ்வின், நானே நம்பவே கிடையாது. உனக்கு இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருந்தா? இல்ல, இது ஓட்டுறதுன்னு அவ்வளவு கஷ்டம். ஆனா நல்லா இருக்குங்க, சீரியஸ்லி பண்ணா இருக்கு. பட் நான் அடல்ட் சைஸ் வந்து நான் இப்பதான் பாக்குறேன். இட் இஸ் ஃபன். பசங்களுக்கு இத இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். அவன் மொபைல்ல நீ விளையாடுறத பார்த்து அழுகுறான். இது எனக்கு, உனக்கு இல்ல. இது என் பர்த்டேக்கு அப்பா வாங்கி தராங்க. இது உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? நம்ம என்னதான் ஆசைப்பட்டு வந்தாலும் நம்ம குழந்தைங்கன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நடுவுல புந்து குட்டையை குழப்போம். குழப்பிட்டான். கஷ்டமா இருக்குல்ல, இறங்கிடு. உன்னால முடியாது, இறங்கிடு. இது பிரியமாக்கு நிலன். थैंक यू. பை சொல்லிட்டு போ. பை போடா. அவன் நம்பிட்டான். இது एक्चुअली ஹைட் அட்ஜஸ்டபிள். கிட்ஸ் யூஸ் பண்ணலாம், அடல்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இது அடல்ட்ஸ்க்கு சொல்லி நான் ஏமாத்தி அனுப்பிச்சிட்டேன். இது அதனால எனக்கு. ஓகே பேபி. சோ உன் பிறந்த நாளைக்கு கண்டிப்பா அடுத்த வருஷம் வாங்கி தரேன். குழந்தைங்க உட்கார்ற சேர்ல நீ உட்கார்ந்திருக்கியே, மனசாட்சி இருக்குதா உனக்கு? எப்படி 80 kg சொல்லி தாங்க முடியும். நீங்களே எடுத்து போட்டு பாருங்க. இந்த சேர்ல பெரிய உட்காரலாம். நான் குழந்தைங்க உட்கார்றேன். பாருடா, நல்லா இருக்குல்ல? ஐடி சூப்பர் டி. நீ பாரு, இப்படி உட்கார்ந்து நல்லா இருக்கு. கார் இது என்னது? இது வந்து ஆக்டிவிட்டி போட். ஓகே, சொல்லலாம். இங்க வந்து லீகோஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு விளையாடலாம். சூப்பர். கீழ வந்து பாருங்க, தண்ணில ஊத்தி வச்சு விளையாடலாம். விளையாடலாமா? நீ சமடி குடிக்குமாடி உனக்கு? ஓகே. இப்பதான் ஆமா ஒரு தொட்டில பாத்துட்டு நிலவுக்கு தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொட்டில பார்த்து சொன்னான். இங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. நாங்க வந்து படிப்பு இப்படி வச்சு எழுதுறது
நாங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நிலை எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துங்க. இதெல்லாம் வந்து பெரிய மனுஷன் விளையாடுறதெல்லாம் அவன் வந்து விளையாண்டுட்டு இருக்கான். இல்ல உன் சேர நான் உட்காந்துக்கிறேன். ஓகே சொல்லு. சேர் எடுத்துட்டு வா. மக்களே, நான் வந்து மரியாதையா நீங்களும் சேர்ல உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். என் மரியாதையை காப்பாத்துற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. என்ன தெரியுமா? பாடா இங்க வாடா. நான் இந்த சேர்ல உட்காரணுமா? இதை எடுத்துக்கிறேன்டா. இது ரொம்ப பிடிச்சிருக்கா. சரி உட்காரண்டா. சரி ஓகே. அவன் அந்த சேர் நான் உட்கார கூடாதுன்னு சொல்லி ஆசைப்படுறதுனால நான் இந்த சேர்ல உட்காந்துருக்கேன். ஓ உனக்கு இது வேணுமா? இந்த உட்காரா. எங்கடா இருக்க? எங்கடா ஆளு காணும்? எங்கடா இருக்கிற? வந்து உட்காரா. சரி ஓகே ஓகே உட்காருங்க. அவன் என் முன்னாடி உட்கார்றதுக்கு அவனுக்கு ஆக்சுவலி வந்து மரியாதை தெரிஞ்ச பையன் தான். பட் இன்னைக்கு ஏதோ மரியாதை தெரியல. சரி விடுறா பாத்தீங்களா, நான் சொல்லல. சோ அப்படிதான் மரியாதை தெரிஞ்ச பையன் முன்னாடி உட்கார மாட்டான். சோ மக்களே இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நாங்க பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்போம். அண்ட் நமக்கு வந்த வேலை நிறைய வாங்கி கொடுக்குறது. போலாமா? ஃபேமிலி டிஸ்கஷன் தனியா பண்ணிட்டு மக்களே பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குல்ல. 2 பேரும் உட்கார வச்சா அழகா ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆடுறவங்க தான் தெரியும். ஜாலியா இருக்கா பேபி? செம்மையா இருக்கு. அங்க பிரியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். நான் வந்து இவங்களை வந்து ப்ளே ஏரியா மாதிரி இந்த இடத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்ன திட்ட போறாங்களா வெளில கத்த போறாங்களா எனக்கு தெரியல. இங்க பாருங்க, சான்ஸே கிடையாது. உண்மையிலேயே வந்து இவங்க வந்து இவ்வளவு அமைதியா இருக்கடா மொட்டை மாட்டேங்கிறா திட்டுறாங்களா? ஆமா, எல்லாத்தையும் ஏறி உட்காந்து விளையாட்டா திட்டாம என்ன பண்ணுவாங்க? இறங்கி ஓடுங்க. மக்களே அவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து செம கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. சோ இவங்க வந்து இவ்வளவு என்கேஜிங்கா எல்லாத்துலயும் அவ்வளவு சீக்கிரம் ஏற மாட்டானுங்க. இங்க கிட்ட உங்கள்ட்ட காமிச்சது 10-15 ஐட்டம் தான். பட் இருக்கிற எல்லாத்துலயும் ஏறி உட்காந்து ஆடி விளையாண்டுட்டு இருக்கு ரெண்டும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி ஒரு கலர்ஃபுல் டே தான் இன்னைக்கு நாங்க இங்க வந்தது. ஸோ அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ண வந்ததுல நாங்க பயங்கரமா எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எனக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு. நான் இதெல்லாம் குழந்தைங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க முடியும். ஆனா வீட்டுல வைக்க இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நீங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு போறோம். எல்லாரும் யோசிக்கிறேன் என்னடா பண்றது. இல்ல வேற வீடு வாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிடலாமா? உங்க ரூம் சும்மா தானே இருக்கு. அந்த ரூம்ல பூட்டி வச்சிட வேண்டியதா எல்லாத்தையும். ஆனா சும்மா இருக்கிறதுக்கு அங்கதான் போட்டு. இல்ல இல்ல மக்களே, என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கிறேன் கண்டிப்பா. என்ன தேவையில்ல, அவங்களுக்கு பிடிச்சிருக்க 2 ஐட்டத்தை வாங்க வந்துடுறோம். மத்தவங்க யாரை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச 2 ஐட்டம் அவ்வளவுதான். சோ ஒண்ணு எடுத்துட்டேன், ஒண்ணு வாங்கிட்டேன். இது நிலன் ஓ பிள்ளைக்கு 130 ரூபா. மக்களே முழுக்க அவங்க தான் ஓடிட்டு இருக்காங்க. நாங்க யாரும் ஆபரேட் பண்ணல. அவங்க சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. ஆடுங்க ஆடுங்க விளையாடுங்க. சிம்மாசனத்துல உட்காந்து ராஜா மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. இதா போய் ஜெயிடா அவனை. மக்களே வெற்றிகரமா ஒரு பெரிய பயணத்தை வந்து நாங்க முடிச்சிருக்கோம். இவங்க உள்ள வந்தப்போ அப்படி தூங்கி வந்து இப்ப வெளில போகும்போது எவ்வளவு எனர்ஜி நீங்களே பார்த்தா தெரியும். சோ நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு வீட்டுல இவ்வளவு துருத்துருன்னு ஆடுறதுக்கும் ஓடுறதுக்கும் இருடா நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் டி நகர்ல இருக்கிற டி நகர்ல இருக்கிற லிட்டில் பாஸ். வாங்க, அவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து நிச்சயமா உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அண்ட் முக்கியமா குவாலிட்டியா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. இவங்க பர்த்டேவை நாங்க லிட்டில் பாஸ் வந்து வாங்கிட்டு போற கிஃப்ட்ஸை கொடுத்து கண்டிப்பா வந்து இவங்க என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பர்த்டேவா ஆக்க போறோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அவங்களுக்கும் வந்துருச்சு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் முதல்ல இருந்து. ஆமா ஆமா, அடுத்த ரேசிங்க்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கருத்துதான் சொல்லுங்க. மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை நிறைவேற்றிக்கொள்வது இப்படி சுத்திட்டு இருக்கிற நீரன், அப்படி உட்கார்ந்துக்கிற நவீன், அங்க இருக்கிற பிரியா, அருண், வைசாலி மற்றும் அரவிந்த். எல்லாரும் சொல்லுங்க.
இவங்க கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ், ரன்னர் ஸ்கூட்டர், இந்த மாதிரி பல ப்ரீமியம் எலைட் டாய்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸில் பேபி ட்ரெஸ்ஸும் வச்சுருக்காங்க. அதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே யூவி ப்ரொடெக்ஷனோட இருக்குது, ஆர்கானிக் காட்டனில் செஞ்சுருக்காங்க, அண்ட் அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டியில் கிடைக்குதுங்க. இந்த மாதிரி பல பேபி ஐட்டம்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டியோட அதுவும் ஒரே இடத்துல கிடைச்சா நாங்கள் எப்படி அதை மிஸ் பண்ணுவோம்? ஸோ இதே மாதிரி நீங்களும் பேபி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் லிட்டில் பாஸ். இது நம்ம டி நகரில் இருக்க உஸ்மான் ரோட்ல இருக்குங்க. ஸோ மக்களே, நாங்களும் லிட்டில் பாஸ் வந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம். அந்த உள்ள நடுப்புற வந்து எங்களுக்கு பிடிச்சதை எடுத்து போட்டுருக்கோம். ஸோ நீங்களும் உனக்கு பாத்துட்டாங்க, உனக்கு பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, பிடிச்சிருக்கா? வா. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்போ வந்து எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கீழே டீடைல்ஸ் மென்ஷன் பண்றோம். நீங்களும் உங்களுக்கு தேவையான இந்த அழகான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க வர வேண்டிய இடம் லிட்டில் பாஸ். நான் கிளம்புறோம். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது அருண், அரவிந்த், பிரியா, வைசாலி, நீலன், நவிலன் மற்றும் லிட்டில் பாஸ் டீம்.